ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கிச்சன்ல இருக்கிற உப்பு, நீங்க ஓட்டுற கார், நீங்க பயணம் பண்ற ஃப்ளைட், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ கற்பனை கதை மாதிரி இருக்கலாம். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது கற்பனை இல்ல. இதுதான் டாடா குடும்பத்தோட நிஜம். இப்போ கார்கள் எடுத்துப்போமே. நீங்க டெய்லி ரோட்ல பாக்குற கார்களை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த சின்ன கியூட்டான டியாகோல இருந்து அந்த பவர்ஃபுல்லான சஃபாரி வரைக்கும் இந்தியாவோட சாலைகள்ல டாடா மோட்டார்ஸை தவிர்க்கவே முடியாது இல்லையா? அவங்க ஒரு பெரிய சக்தி. சரி, ரோட்ல மட்டும் இல்ல, வானத்துல பாருங்க. நீங்க இந்தியாக்குள்ள ஃப்ளைட்ல போயிருந்தீங்கன்னா அது ஒரு டாடாவுக்கு சொந்தமான விமானமா இருக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆமா, விஸ்தாராவா இருந்தாலும் சரி, நம்ம நாட்டோட அடையாளமான ஏர் இந்தியாவா இருந்தாலும் சரி, ரெண்டுமே டாடா குடும்பத்தோடது தான். சரி, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டை கொண்டாடணும், இல்ல ஒரு செம்மையான வெக்கேஷன் போகணும்னு பிளான் பண்றீங்களா? அப்போ நீங்க போய் சேர்ற இடம் உலக புகழ் பெற்ற தாஜ் ஹோட்டலா இருக்கலாம். ஆமாங்க, அதுவும் டாடா தான். இந்தியாவுல மட்டும் இல்ல, உலக அளவிலே ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ஒரு புது ஸ்டாண்டர்டை செட் பண்ணது அவங்க தான். ஆனா இதெல்லாம் வெறும் ஆடம்பரம், பெரிய பெரிய விஷயங்கள் மட்டும் இல்ல. டாடாவோட தாக்கம் இதை விட ரொம்ப ஆழமானது. உங்க கிச்சன் வரைக்கும் வருது. அந்த நீலமும் வெள்ளையும் கலந்த டாடா சால்ட் பாக்கெட் ஞாபகம் இருக்கா? அது இல்லாத இந்திய வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? பாருங்க, கார்கள், விமானங்கள், ஹோட்டல்கள், உப்பு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் டாடா குழுமங்கிறது 100க்கும் மேற்பட்ட கம்பெனிகளை வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே ரொம்ப மதிக்கப்படுற, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் குரூப்பா அவங்க இருக்காங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த மாபெரும் சாம்ராஜ்யம் இப்போ நேத்து கட்டினதில்ல. ஏன், 20ஆம் நூற்றாண்டுல கூட கட்டப்படல. நாம பேசிட்டு இருக்கிறது 2 நூற்றாண்டுகளுக்கும் மேலான ஒரு லெகசி பத்தி. ஆமா, 200 வருஷம். சரி வாங்க, டைம் டிராவல் பண்ணி இந்தியாவோட இந்த பழமையான பிசினஸ் குடும்பத்தோட நம்ப முடியாத கதைய நாம இப்போ பார்க்க போறோம். நம்ம கதை ஏதோ பெரிய பரபரப்பான சிட்டில ஆரம்பிக்கல. 1822க்கு போவோம். குஜராத்ல ஒரு அமைதியான கிராமம். அங்கதான் நசர்வாஞ்சி டாட்டானோ ஒரு பையன் பிறக்கிறான். இந்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்துக்கு முதல் கல்லை எடுத்து வச்சத அந்த பையன்தான். பாருங்க, நசர்வாஞ்சிக்கு பெரிய கனவுகள் இருந்துச்சு. தன்னோட வாழ்க்கை அந்த சின்ன கிராமத்தோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால வெறும் 20 வயசுல மனசுல நிறைய நம்பிக்கையோட கனவுகளின் நகரமான மும்பைக்கு வராரு. அங்க வந்து தன்னோட மகன் ஜாம்ஷெட்ஜிக்கு ஒரு சூப்பரான கல்வியை கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் 1859ல யோசிச்சு பாருங்க, ஃப்ளைட் எல்லாம் கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு காலம் அது. அப்போ ஒரு நம்ப முடியாத தைரியமான முடிவு எடுக்கிறாரு. ஜாம்ஷெட்ஜிய ஒரு கப்பல்ல ஏத்தி ஹாங்காங்கிற்கு அனுப்பி வைக்கிறாரு. சும்மா நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல மகனை கடல் கடந்து அனுப்ப எவ்ளோ தைரியமும் எவ்ளோ பெரிய தொலைநோக்கு பார்வையும் இருந்திருக்கணும். நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் வந்த ரத்தன் டாட்டாவுடைய இந்த வார்த்தைகள் அந்த ஆரம்ப நாட்கள்லயே விதைக்கப்பட்ட ஒரு விஷயத்த கரெக்டா சொல்லுது. டாட்டாக்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்னா வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, அது ரொம்ப வலுவான கொள்கைகள் மேல எப்பவுமே நிலைச்சு நிக்கிற மாதிரி ஒன்ன கட்டுறது. இது வெறும் பிசினஸ் பிலாசபி இல்ல, இது அவங்க ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயம். அவங்க யோசனை எந்த அளவுக்கு புரட்சிகரமா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, 1870களுக்கு போலாம். அந்த காலத்துல உலகம் பூரா கம்பெனிகள் தொழிலாளர்களை ரொம்ப மோசமா சுரண்டிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க ஜாம்ஷெட்ஜி நாக்பூர்ல இருந்த தன்னோட மில்லுல யாரும் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருந்தாரு. தொழிலாளர்களுக்கு பென்ஷன் ஃபண்ட், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், ஏன் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு சம்பளத்தோட லீவ் கூட கொடுத்தாரு. அவர் தன்னோட ஒர்க்கர்ஸ ஒரு மெஷினோட பார்ட்ஸா பார்க்கல, அவங்கள ஒரு கம்யூனிட்டியா, ஒரு ஃபேமிலியா பார்த்தாரு. இந்த அக்கறை வெறும் அவங்க ஊழியர்கள் மேல மட்டும் இல்ல, இது தலைமுறை தலைமுறையா அவங்க கிட்ட வந்த ஒரு கொள்கை. நசர்வஞ்சியோட பிசினஸ் நஷ்டத்துல போனப்போ அவர் கைய விரிச்சிடல. தன்னோட சொந்த பங்களாவே வித்து ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் காசை திருப்பி கொடுத்தாரு. இந்த நேர்மை, இதுதான் டாட்டாங்கிற பேரோட அஸ்திவாரம். ஜாம்ஷெட்ஜிக்கு வெறும் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பண்ணணுங்கிற ஆசை மட்டும் இல்ல, அவருக்கு இந்தியாக்காக 4 பெரிய கனவுகள் இருந்துச்சு. என்னென்ன தெரியுமா? ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஸ்டீல் பிளான்ட், நம்ம நகரங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், நம்ம இளைஞர்களுக்கு அறிவை கொடுக்க ஒரு சூப்பரான கல்வி நிறுவனம், அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான 5 ஸ்டார் ஹோட்டல். ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, அவர் உயிரோட இருந்தப்போ இதுல ஒரே ஒரு கனவு தான் நனவாச்சு. அதுதான் அந்த கம்பீரமான தாஜ் ஹோட்டல். மத்த 3 கனவுகளையும் நனவாக்குற அந்த பெரிய பொறுப்பை அவர் அடுத்த தலைமுறைகிட்ட விட்டுட்டு போனார். ஜம்ஷெட்ஜி போனதுக்கு அப்புறம் அந்த ஜோதிய அவரோட மகன் தொராப்ஜி டாடா கையில எடுத்தாரு. அவருக்கு அப்புறம் அந்த ஜாம்பாவான் JRD டாடா அதை ஏந்தினாரு. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா,
அந்த நிறுவனரோட பெரிய கனவுகளை இவங்களால நிஜமாக்க முடிஞ்சுதா? சரி, வாங்க அந்த கனவுகள் அவங்க எப்படி இந்தியாவோட எதிர்காலத்தையே மாத்தின ஒரு நிஜமா மாத்துனாங்கன்னு பாப்போம். 1900க்குள்ளேயே அந்த கனவுகள்ல முதல் கனவு நனவாகிடுச்சு. டாடா ஸ்டீல் பிளான்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சது. அதோட பவர் என்னன்னு உலகத்துக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகல. முதல் உலகப் போர் வந்தப்போ பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கே ஸ்டீல் சப்ளை பண்ணது டாடா ஸ்டீல் தான். அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, டாடா ஸ்டீலால செய்யப்பட்ட பிரிட்டிஷ் டேங்கிகள் எதிரியோட குண்டுகளையே தாங்கி நிக்குமாம். இது வெறும் ஒரு பிசினஸ் வெற்றி இல்ல, இது இந்தியாவையே உலக மேப்ல பெருமையா நிக்க வச்ச ஒரு தருணம். தோரப்ஜிக்கு அப்புறம் ஒரு புது சகாப்தம் தொடங்குச்சு. அதுதான் ஜேஆர்டி டாடாவோட சகாப்தம். அவருக்கு பறக்கிறது மேல ஒரு தீராத காதல். அவர் சும்மா கனவு மட்டும் காணல, இந்தியாவோட முதல் ஏர்லைன்ஸான டாடா ஏர்லைன்ஸையே உருவாக்கினாரு. அதோட நிக்கல, இன்னைக்கு ஆட்டோமொபைல் துறையில ஒரு ஜாம்பவானா இருக்கிற டாடா மோட்டார்ஸா ஆரம்பிச்சாரு. அப்பவே டிஜிட்டல் புரட்சி வரும்னு கணிச்சு இன்னைக்கு உலகமே திரும்பி பாக்குற டிசிஎஸ் உருவாக்கினாரு. அவரோட அந்த 52 வருஷ லீடர்ஷிப்ல டாடா குரூப்ப வெறும் 14 கம்பெனியில இருந்து 95 கம்பெனிகள் கொண்ட ஒரு மாபெரும் சக்தியா மாத்தினாரு. நினைச்சு பாருங்க. ஆனா அப்போதான் அவங்களோட கொள்கைகளுக்கு உண்மையான டெஸ்ட் வந்தது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நேருவோட சோஷியலிச கொள்கைகளால நிறைய பிரைவேட் கம்பெனிகளை அரசாங்கம் எடுத்துக்கிட்டாங்க. அதுல ஒண்ணுதான் டாடா ஏர்லைன்ஸ். அது ஏர் இந்தியாவா மாறுச்சு. யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு கம்பெனி இழக்கிறது ஜேஆர்டிக்கு எவ்ளோ பெரிய வலியா இருந்திருக்கும். ஆனா கவர்மெண்ட் அவரையே ஏர் இந்தியாவை வழிநடத்த சொன்னப்போ அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா ஜேஆர்டி டாட்டாவை பொறுத்த வரைக்கும் சொந்த லாபத்தை விட தேசத்தை உருவாக்குறது தான் எப்பவுமே பெருசு. சரி, இப்ப கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி 1991க்கு வருவோம். இந்தியா ஒரு பெரிய மாற்றத்தோட வாசல்ல நின்னுட்டு இருந்துச்சு. இந்திய பொருளாதாரம் உலகத்துக்காக திறக்கப்பட்டுச்சு. ஒரு புது கேபிட்டலிஸ்ட் சகாப்தம் பிறந்துட்டு இருந்துச்சு. இந்த புது உலகத்துல டாடா குழுமத்தை வழி நடத்த ஒரு புது லீடர் வந்தாரு. அவர்தான் ரத்தன் டாடா. ரத்தன் டாடா செஞ்சது ஜேஆர்டி டாடா செஞ்சதுக்கு அப்படியே உல்டா. எப்படி சொல்றேன்னா, அந்த சோஷியலிசம் காலத்துல ஜேஆர்டி இவங்க ரொம்ப பெருசா வளர்றாங்கன்னு அரசாங்கம் நினைக்காம இருக்க டாடா சன்ஸோட ஷேர்ஸை குறைக்க வேண்டியிருந்தது. ஆனா இப்போ இந்த புது உலகத்துல ரத்தன் டாடாவுக்கு வேற ஒரு பயம் இருந்துச்சு. வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து டாடா கம்பெனிகளே வாங்கிடுவாங்களோன்னு. அதனால அவர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செஞ்சாரு. எல்லா உரிமையும் ஒன்னு சேர்த்தாரு. டாடா கம்பெனிகளை டாடா சன்ஸோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. இந்த புது அக்ரெசிவான ஸ்ட்ராட்டஜி செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. டாடா குரூப் தங்களை காப்பாத்திக்கிட்டதோட நிக்கல, அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸே வாங்க ஆரம்பிச்சாங்க. பிரிட்டனோட அடையாளமான டெட்லி டீ, யூரோப்போட ஸ்டீல் கிங் கோரஸ், அப்புறம் அந்த லெஜெண்டரி பிராண்ட் ஜாகுவார் லேண்ட் ரோவர் எல்லாமே டாடா குடும்பத்தோட ஒரு பகுதியா மாறுச்சு. இது ஒரு வரலாற்று தருணங்க. பல வருஷமா அதிகாரம் மேற்கிலிருந்து கிழக்குக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு இந்திய கம்பெனி அந்த ஆட்டத்தையே தலைகீழா மாத்துச்சு. ஆனா இப்படி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டு இருந்தாலும் டாடாக்கள் இந்தியாவோட சாதாரண மக்களை என்னைக்கும் மறக்கல. ஒரு மழை நாளு ரத்தன் டாடா கார்ல போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஸ்கூட்டர்ல ஒரு அப்பா, அம்மா, 2 குழந்தைங்கன்னு 4 பேரு ரொம்ப கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணி போறத பாக்குறாரு. அந்த ஒரு சின்ன காட்சி அது ஒரு பெரிய புரட்சிகரமான ஐடியாவுக்கு விதையா மாறுச்சு. அந்த ஐடியாவோட விளைவுதான் டாடா நானோ. வெறும் 1 லட்சம் ரூபாயில ஒரு கார், உலகத்தோட விலை குறைவான கார். இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பமும் கார் வாங்கணும். ஏன்னா சமூகத்தை முன்னேற்றுறது தான் எப்பவுமே அவங்களோட முக்கிய கொள்கையா இருந்திருக்கு. சரி, இவ்ளோ நல்ல நோக்கத்தோட இவ்ளோ கம்மி விலையில வந்த ஒரு கார், இது ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி நடக்கல. டாடா நானோ ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஃப்ளாப்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் அப்படி ஆச்சு? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்ல? பிரச்சனையே அதோட மார்க்கெட்டிங்ல தான் இருந்துச்சு. அத உலகின் மலிவான கார்னு சொன்னதுதான் பெரிய தப்பா போச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல மக்கள் காரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக மட்டும் வாங்குறதில்ல. அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், ஒரு கௌரவம். யாருமே தங்கள மலிவான கார் ஓட்டுறவரை காட்டிக்க விரும்பல. இன்ஜினியரிங்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட், ஆனா மார்க்கெட்டிங்ல கோட்டை விட்டதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். டாடா குரூப்போட இந்த 200 வருஷ பயணம் நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது. ஒரு பிசினஸ்னா வெறும் லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு தேசத்தை உருவாக்குறதாவும் மக்களை முன்னேற்றதாவும் இருக்கலாம். ஆனா லாபம் மட்டும்தான் முக்கியம்னு ஓடிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு கொள்கைக்கு இன்னும் இடம் இருக்கா? இது வெறும் பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும் இருக்கிற கேள்வி இல்ல, நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.